வணக்கம். இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆதாரம் கொஞ்சம் வித்தியாசமானது. இது இந்தியாவிற்கு ஐரோப்பியர்கள் வந்ததை பத்தி ஒரு 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துல வர உரையாடல் மாதிரி ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. ஆமா. நீங்க யோசிக்கலாம், ஒரு 8ஆம் கிளாஸ் பாடத்துல இருந்து என்ன பெருசா தெரிஞ்சுக்க போறோம்னு. ஆனா இது ஒரு நல்ல வாய்ப்பு. எப்படி ஒரு பொதுவான புரிதல், அதாவது ஐரோப்பியர் வருகை பத்தின ஒரு அடிப்படை பார்வை கட்டமைக்கப்படுது, எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். சரிதான். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ஆதாரம் வழியா ஐரோப்பியர்கள் எதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க, அதோட ஆரம்பகட்ட தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறது. இது நம்ம வரலாற்றுல ஒரு பெரிய திருப்பு முனை இல்லையா? நிச்சயமா. சரி, இதுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த பாட உரையாடல் படி இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பிய சக்திகள் யார் யார்? வரிசையா பார்த்தா முதல்ல போர்ச்சுகீசியர்கள், அப்புறம் அவங்கள தொடர்ந்து டச்சுக்காரங்க, சரி, அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரங்க, கடைசியா ஆங்கிலேயர்கள். இப்படிதான் இந்த உரையாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஒவ்வொருத்தரா வந்திருக்காங்க. ஆமா. ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு காலகட்டத்துல அவங்க உங்க தடத்தை பதிச்சிருக்காங்க. இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. எதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவங்க இந்தியாவுக்கு வரணும்? ஆமா, அதுதான் முக்கியம். இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா அதை சொல்லுது. ஒரே காரணம் வணிகம். வணிகமா? ஆமா. முக்கியமா இந்தியாவோட செல்வம். அதை விட குறிப்பா நம்ம மசாலா பொருட்கள், மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, மஞ்சள்னு இதுக்கெல்லாம் ஐரோப்பால பயங்கர மதிப்பு. ஓஹோ. நீங்க நினைக்கலாம் சமையலுக்கு தானேன்னு. ஆனா அது மட்டும் இல்ல. அப்ப குளிர்சாதன வசதி எல்லாம் கிடையாது. சரி. அதனால இறைச்சி கெட்டு போகாம இருக்க அப்புறம் சில மருந்துகளுக்கும் இந்த மசாலா பொருள் தேவைப்பட்டுச்சு. அப்படியா? ஆமா. அதனால இந்தியால இருந்து இத நேரடியா வாங்கி அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் வித்தா பெரிய லாபம் பார்க்கலான்னு வந்தாங்க. அப்போ அந்த லாபம் தான் இவ்ளோ பெரிய கடல் பயணத்துக்கு காரணமா இருந்திருக்கு. நிச்சயமா. இன்னைக்கு உலக வர்த்தகத்தோட ஒப்பிட்டா இது சாதாரணமா தெரியலாம். ஆனா அன்னைக்கு இந்த மசாலா வியாபார பாதை யார் கையில இருக்கோ அவங்க தான் பொருளாதாரத்துல பெரிய சக்தி. ஆச்சரியமா இருக்கு. இந்த மசாலா மேல இருந்த ஆசை ஒரு கண்டத்தையே தேடி வர வச்சிருக்கு. அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து வந்திருக்காங்கன்னா அந்த லாபம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கணும். ஆமாம். சரி, இந்த பயணத்தை முதல்ல ஆரம்பிச்சு இந்திய மண்ணுல கால வச்ச முதல் ஐரோப்பியர் யாரு? நாம பாக்குற இந்த பாடப்பகுதி சொல்ற மாதிரி அந்த பெருமை போர்ச்சுகீசியர்களுக்கு தான். போர்ச்சுகீசியர்களுக்கா? ஆமா. அவங்க தான் ஐரோப்பால இருந்து இந்தியாவுக்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுல முதல்ல ஜெயிச்சாங்க. அவங்க சார்பா மாலுமி வாஸ்கோடா காமா. வாஸ்கோடா காமா கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. 1498ல இப்போ கேரளால இருக்கிற கோழிக்கோடு துறைமுகத்துக்கு வந்தாரு. கோழிக்கோடு, அதாவது கலிக்கட். அதேதான். அப்போ அதுக்கு பேரு கேலிக்கெட். இது சும்மா ஒரு மாலுமி வந்துட்டு போன விஷயம் இல்ல. இது பல 100 வருஷமா அரேபியர்கள், வெனிஸ் நகர வியாபாரிகள் கண்ட்ரோல்ல இருந்த மசாலா வியாபாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் நேரடியா ஒரு புது ரூட். ஓஹோ. இது உலக வர்த்தகத்தோட போக்கையே மாத்த போற ஒரு நிகழ்வோட ஆரம்பம்னு சொல்லலாம். சரி, கடல் வழி கண்டுபிடிச்சாச்சு. வாஸ்கோடா காமா வந்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் இந்தியால என்ன பண்ணாங்க? சும்மா வியாபாரம் மட்டும் செஞ்சாங்களா? இல்ல, வியாபாரத்தை தாண்டி அவங்க அதிகாரத்தை நிலைநிறுத்தவும் பார்த்தாங்க. இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி இந்தியாவோட மேற்கு கடற்கரையில சில முக்கிய இடங்களை பிடிச்சாங்க. எங்கெங்க? குறிப்பா கோவா, தமன், தியூ இதெல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. இந்த இடமெல்லாம் கடலோரமா இருக்கிறதால அரபிக்கடல் வழியா நடக்கிற வியாபாரத்தை கண்காணிக்க, கட்டுப்படுத்த அவங்களுக்கு வசதியா இருந்துச்சு. சரி. அது மட்டும் இல்லாம அவங்க கப்பல் போக, ரிப்பேர் பார்க்க, படைகளை நிறுத்த இது ஒரு பாதுகாப்பான இடமா அமைஞ்சது. கோவா ரொம்ப காலம் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆமா, கிட்டத்தட்ட 450 வருஷம். நினைச்சு பாருங்க. அது வெறும் வணிக மையம் இல்ல, ஆசியாவிலேயே அவங்களோட நிர்வாக தலைநகரமா மாறிடுச்சு. அப்போ கோவா அவங்க எவ்வளவு வலுவா பிடிச்சது மத்த ஐரோப்பியர்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி இருந்திருக்குமே. நிச்சயமா. போர்ச்சுகீசியர்களோட வெற்றி மத்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் நாமளும் இந்தியா கூட நேரடியா வியாபாரம் பண்ணலாம், அங்க நம்ம செல்வாக்க காட்டலான்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. அப்ப அடுத்து யார் வந்தாங்க? போர்ச்சுகீசியர்களுக்கு போட்டியா அடுத்து வந்தவங்க டச்சுக்காரங்க. டச்சுக்காரங்களா? ஆமா. இந்த ஆதாரத்துல சொல்ற மாதிரி அவங்களும் வணிக நோக்கத்தோட தான் வந்தாங்க. குறிப்பா ஜாவா, சுமத்ரா மாதிரி தென்கிழக்கு ஆசியா தீவுகள்ல அவங்க கவனம் இருந்தாலும் இந்தியாலயும் பருத்தி, பட்டு, இண்டிகோ, மசாலா வியாபாரத்துல ஈடுபட்டாங்க. அவங்க எங்கெல்லாம் மையம் அமைச்சிருந்தாங்க? பழவேற்காடு, நாகப்பட்டினம், சூரத் மாதிரி இடங்கள்ல. ஆனா என்ன ஆச்சுன்னா காலப்போக்குல, குறிப்பா 17ஆம் நூற்றாண்டு கடைசியில 18ஆம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர்களோட போட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஓஹோ, போட்டி.
ஆமா, கடற்படை போர்ல வியாபார போட்டியில டச்சுக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமா பின்னடைஞ்சிட்டாங்க. இந்தியால அவங்களோட முக்கியத்துவம் குறைஞ்சு போச்சு. சரி, டச்சுக்காரங்களுக்கு அப்புறம்? அவங்களுக்கு அப்புறம் பிரெஞ்சுக்காரங்க வந்தாங்க. அவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பெரிய போட்டி. ஆமா, கர்நாடக போர்கள் பத்தி படிச்சிருக்கோம். அதேதான், தென்னிந்தியால குறிப்பா கர்நாடக போர்கள்னு சொல்ற சண்டைகள் நடந்துச்சு. இது வெறும் வியாபார போட்டி இல்ல, இந்தியால யார் அரசியல் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுங்கிற போட்டியா மாறுச்சு. எப்படி? உள்ளூர் ராஜாக்களை தங்களுக்கு சாதகமா இழுத்து அவங்க மூலமா மத்த ஐரோப்பிய சக்தியை தோற்கடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆக போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், பிரெஞ்சுக்காரன் ஒவ்வொருத்தரா வந்தாலும் கடைசியில ஜெயிச்சு நின்னது ஆங்கிலேயர்கள் தான். ஆமா, கரெக்ட். அவங்க எப்படி உள்ள வந்தாங்க? அவங்களும் வணிகம் சொல்லித்தானா? ஆமா, ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிங்கிற பேர்ல ஒரு வணிக நிறுவனமா தான் இந்தியாக்குள்ள வந்தாங்க. கம்பெனியா? ஆமா, ஒரு பிரைவேட் கம்பெனி. ராணி எலிசபெத் கிட்ட அனுமதி வாங்கி 1600ல ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஆரம்ப நோக்கமும் மத்தவங்க மாதிரி வியாபாரம் தான். இந்த உரையாடல்ல சொல்ற மாதிரி அவங்க இந்தியாவோட பல பகுதிகளில் வணிக மையங்கள், அதாவது ஃபேக்டரிஸ்னு சொல்லப்பட்ட இடங்களை அமைச்சாங்க. எங்கெல்லாம் முக்கியமா? சூரத், மதராஸ், இப்போ சென்னை, பாம்பாய், இப்போ மும்பை, கல்கத்தா, இப்போ கொல்கத்தா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடங்கள். இந்த ஃபேக்டரிஸ்னா என்ன? வெறும் தொழிற்சாலையா? இல்ல, அது வெறும் பொருள் செய்யற இடம் இல்ல. அது பொருள் வாங்கி விற்கிற இடம், கிடங்கு, ஆபீஸ், அங்க வேலை செய்யறவங்க தங்குற இடம், சில சமயம் பாதுகாப்புக்கு கோட்டை கூட இருக்கும். ஒரு வளாகம் மாதிரி. ஓ அப்படியா? இன்னைக்கு இருக்கிற பெரிய நகரங்களோட ஆரம்பம் அங்கிருந்து தானா? சென்னை, மும்பை, கொல்கத்தா மாதிரி? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. அது ஒரு முக்கியமான புள்ளி. இந்த வணிக மையங்களை சுத்தி தான் நகரங்கள் உருவாச்சு, வளர்ந்துச்சு. எப்படி? கம்பெனிக்கு வேலைக்கு வந்தவங்க, அவங்களுக்கு தேவையான சேவைகள் செய்ய வந்தவங்க, வியாபாரம் செய்ய வந்தவங்கன்னு மக்கள் அங்க குவிய ஆரம்பிச்சாங்க. இந்த நகரங்கள் வெறும் பொருளாதார மையமா இல்லாம போக போக ஆங்கிலேயர்களோட நிர்வாக, ராணுவ மையங்களாகவும் மாறுச்சு. இது எதேச்சையா நடந்ததா இல்ல திட்டமிட்டதா? இது கம்பெனியோட அதிகாரம் வளர வளர அதோட வெளிப்பாடாவே பார்க்கலாம். தற்செயல்னு முழுசா சொல்ல முடியாது. இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது இல்லையா? ஆமா, வியாபாரம் செய்ய வந்து ஒரு கம்பெனி எப்படி ஒரு நாட்டோட ஆட்சியாளர்களா மாற முடிஞ்சது? இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு? இது ஒரே நாள்ல நடக்கல, படிப்படியா நடந்துச்சு. இந்த 8ஆம் வகுப்பு உரையாடல் சொல்ற மாதிரி கிழக்கிந்திய கம்பெனி சும்மா வியாபாரத்தை மட்டும் பார்க்கல. வேற என்ன செஞ்சாங்க? இந்தியால அப்போ இருந்த அரசியல் சூழலை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்திய மன்னர்களுக்குள்ள, நவாபுகளுக்குள்ள இருந்த போட்டி, சண்டை, வாரிசு பிரச்சனை, இதுல எல்லாம் தலையிட்டாங்க. தலையிட்டாங்களா? ஆமா, ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தரை தோற்கடிச்சு அதன் மூலமா அரசியல் செல்வாக்க அதிகப்படுத்திக்கிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ராணுவம்லாம் இருந்துச்சா? கம்பெனி சொந்தமா படை வச்சிருந்துச்சு. பெரும்பாலும் இந்திய சிப்பாய்கள் தான், ஆனா ஐரோப்பிய அதிகாரிகளால வழி நடத்தப்பட்டுச்சு. ஓஹோ. பிளாசிப் போர், பக்சார் போர் மாதிரி முக்கியமான சண்டைகள்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் கம்பெனி வங்காளம் மாதிரி வளமான பகுதிகள்ல நேரடியா அரசியல் அதிகாரத்தையும் வரி வசூல் பண்ற உரிமையும் வாங்கிடுச்சு. என்னது, ஒரு தனியார் கம்பெனி வரி வசூல் பண்ணுச்சா? ஆனா அதுதான் நடந்தது. லாபத்துக்காக ஆரம்பிச்ச ஒரு நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமா ராணுவ பலத்தை கூட்டி போர் செஞ்சு நிலத்தை பிடிச்சு கடைசியில ஆட்சியே பிடிச்சிட்டாங்க. நம்பவே முடியல. இதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சு? இது திட்டமிட்டு செஞ்சாங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேல நடந்த ஒரு பெரிய ப்ராசஸ். ஆரம்பத்திலே ஆட்சி பிடிக்கணும்னு திட்டம் போட்டாங்களாங்கிறது விவாதத்துக்குரியது. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தங்களோட லாபத்துக்கும் அதிகாரத்துக்கும் ஏத்த மாதிரி ரொம்ப திறமையா பயன்படுத்திக்கிட்டாங்கிறது உண்மை. இது எப்படி ஒரு சங்கிலி மாதிரி போச்சு? யோசிச்சு பாருங்க. வியாபாரத்தை பாதுகாக்க ராணுவம் தேவைப்பட்டுச்சு, ராணுவத்தை பாத்துக்க பணம் தேவைப்பட்டுச்சு, அந்த பணத்துக்கு வரி வசூலிக்கிற உரிமை தேவைப்பட்டுச்சு, அந்த உரிமைக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்பட்டுச்சு. இப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து போச்சு. அப்போ நம்ம உள்ளூர் ஆட்சியாளர்களோட நிலைமை? அவங்களோட பலவீனமும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாததும் கம்பெனிக்கு சாதகமா அமைஞ்சிடுச்சு. இத ஒரு பெரிய படமா பார்த்தா ஒரு வியாபார குழு ஒரு துணை கண்டத்தோட பெரும் பகுதியா ஆட்சி செய்யற சக்தியா மாறினது உலக வரலாறுலயே ஒரு அபூர்வமான விஷயம். குறிப்பா பிளாசி போருக்கு அப்புறம் வேகமா நடந்துச்சா? ஆமா, பிளாசி போருக்கு அப்புறம் இந்த மாற்றம் ரொம்ப வேகமா நடந்துச்சு. இதுதான் இந்தியால பிரிட்டிஷ் காலனி ஆட்சியோட உண்மையான ஆரம்பம்னு சொல்லலாம். நாம இவ்வளவு பேசுறோம், வாஸ்கோட காமா வந்தது, கம்பெனி வந்தது, போர் நடந்தது, ஆட்சி மாறினதுன்னு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. 100கணக்கான வருஷத்துக்கு அப்புறம் இந்த விவரம், தேதி, நிகழ்வெல்லாம் நமக்கு எப்படி இவ்வளவு சரியா தெரியுது? ஆமா, நல்ல கேள்வி. எப்படி இந்த வரலாற்றை நாம திரும்ப உருவாக்க முடியுது? இங்கதான் இந்த ஆதாரம் சொல்ற இன்னொரு விஷயம் வருது. ஆமா,
ஆவண காப்பகங்கள், ஆர்கைவ்ஸ். ஆர்கைவ்ஸ். ஆமா, இந்த பாட உரையாடல்ல ஒரு மாணவர் சொல்ற மாதிரி வரலாறுங்கிறது சும்மா கதை இல்ல, அது ஆதாரங்களை வச்சு எழுதப்படுறது. இங்க கிழக்கிந்திய கம்பெனி காலம், பிரிட்டிஷ் ஆட்சி, சுதந்திர போராட்டம்னு பல காலத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான ஆவணங்கள் இருக்கு. அப்போ யூரோப்பியர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்ன சட்டம் போட்டாங்க, மக்களுக்கும் அரசுக்கும் என்ன உறவு இருந்துச்சு, பொருளாதாரம் எப்படி மாறுச்சுங்கிறதெல்லாம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் இந்த ஆவணங்கள்ல தான் கிடைக்குது. இந்த ஆதாரங்கள் இல்லைன்னா நம்ம இப்ப பேசுற பல நுணுக்கமான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பில்ல. அப்போ இந்த ஆவண காப்பகங்கள் சும்மா பழைய பேப்பர் அடுக்கி வச்சிருக்கிற இடம் இல்ல, அது நம்ம கடந்த காலத்தோட நினைவுகளை, உண்மைகளை பாதுகாக்கிற கருவூலம். கரெக்ட். வரலாற்றை புரிஞ்சிக்கவும் அதுல இருந்து பாடம் கத்துக்கவும் அது ரொம்ப அவசியம். சரி, இப்போ இந்த ஐரோப்பிய வருகையோட மொத்த தாக்கத்தை பத்தி பார்க்கலாம். இந்த பாட உரையாடல் அதை எப்படி பாக்குது? நல்லதா கெட்டதா? இந்த உரையாடல் ரெண்டு பக்கத்தையும் காட்ட முயற்சி செய்யுது. எப்படிங்க? ஒரு பக்கம் சில நல்ல விஷயங்கள் அல்லது நவீன மாற்றங்கள் நடந்துச்சுன்னு சொல்லுது. ஐரோப்பியர்கள் அவங்க நிர்வாக வசதிக்காகவும் வியாபாரத்துக்காகவும் சில புது விஷயங்களை கொண்டு வந்தாங்க. உதாரணமா? தபால் துறை, தந்தி, ரயில்வே மாதிரி போக்குவரத்து, தகவல் தொடர்பு முறைகள் வந்துச்சு. சில பள்ளிக்கூடங்கள், காலேஜ்கள் ஆரம்பிச்சாங்க. மேற்கத்திய கல்வி முறை பரவுச்சு. புது சட்டங்கள், நிர்வாக முறைகள் வந்துச்சு. இது ஒரு விதமான நவீனமயமாக்கலோட ஆரம்பம்னு சிலர் சொல்லலாம். ஆனா மறுபக்கம் இதோட இருண்ட பக்கத்தையும் பார்க்கணும். இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி இது அடிமைத்தனத்துக்கு வழிவகுத்தது. நம்ம நாட்டோட இறையாண்மை போச்சு. ரொம்ப முக்கியமா பொருளாதார சுரண்டல் பயங்கரமா நடந்துச்சு. இந்தியாவோட வளங்கள், மூலப்பொருட்கள் எல்லாம் இங்கிலாந்துக்கு போச்சு. அங்க செஞ்ச பொருள் இந்திய சந்தையில விற்கப்பட்டுச்சு. அதனால நம்ம பாரம்பரிய தொழில்கள், குறிப்பா நெசவு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ட்ரெயின் ஆஃப் வெல்த்னு சொல்லுவாங்களே, அதுவா? அதேதான். இந்தியாவோட செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலாந்துக்கு போச்சு. அதனால சில நவீன வசதிகள் வந்தாலும் அதுக்கு நாம கொடுத்த விலை ரொம்ப அதிகம். இது ஒரு பெரிய கேள்வி எழுப்புதில்ல. வளர்ச்சி, நவீனமயமாக்கல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம சுதந்திரம், பொருளாதாரம், பண்பாடு மேல நடந்த தாக்குதல். இது முன்னேற்றமா பின்னடைவான இன்னும் விவாதம் நடந்துட்டு தானே இருக்கு. நிச்சயமா. வரலாறு எப்பவுமே தனிச்சமா கருப்பு வெள்ளையில இருக்காது. இந்த பாட உரையாடலும் அந்த சிக்கலான தன்மையை தொட்டு காட்ட முயற்சி செய்து. வளர்ச்சி யாருக்கு, என்ன விலையில கிடைச்சதுங்கிறது தான் இங்க கேள்வி. ஆமா, ஐரோப்பிய வருகையால ஏற்பட்ட மாற்றங்கள் நம்ம சமுதாயத்துல ரொம்ப காலத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதோட விளைவுகளை நாம இன்னைக்கும் பல விதங்கள்ல பாக்குறோம். ஆக இந்த 8ஆம் வகுப்பு பாட உரையாடல்ல வச்சு நாம அலசினதுல கிடைச்ச முக்கிய விஷயங்களை தொகுத்து பார்க்கலாமா? சரி. முதல்ல 15ஆம் நூற்றாண்டு கடைசியில வாஸ்கோடகாமா வந்ததுல ஆரம்பிச்சு பல ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. இதுக்கு முக்கிய காரணம் வியாபாரம், குறிப்பா மசாலா பொருட்கள். ஆமா. ரெண்டாவது, போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், பிரெஞ்சுக்காரர்னு பலர் வந்தாலும் கடைசியில ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி படிப்படியா எல்லாரையும் விட வலுவாகி இந்தியால அவங்க ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினாங்க. மூணாவது, வெறும் வியாபாரம் செய்ய வந்த கம்பெனி இங்கிருந்த அரசியல் சூழலை பயன்படுத்தி ராணுவ பலத்தோட ஒரு வியாபார நிறுவனங்கிற நிலையிலிருந்து அரசியல் சக்தியா, ஆட்சியாளர்களா மாறிச்சு. இது நம்ம வரலாற்றுல ஒரு பெரிய திருப்புமுனை. ஆமா, முக்கியமான கட்டம். நாலாவது, இந்த வரலாறு நமக்கு தெரிய வர்றதுக்கு ஆவண காப்பகங்கள்ல இருக்கிற எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் ரொம்ப முக்கியம். நிச்சயமா. கடைசியா, ஐரோப்பியர்கள் வருகையால சில நவீன மாற்றங்கள் வந்தாலும் அது நம்ம அரசியல் சுதந்திரத்தை பறிச்சதுக்கும், கடுமையான பொருளாதார சுரண்டலுக்கும், நீண்டகால சமூக பாதிப்புகளுக்கும் காரணமா அமைஞ்சது. இந்த ரெண்டு பக்கத்தையும் இந்த பாடநூல் சொல்லுது. சரிதான். இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி. ஒரு 8ஆம் வகுப்பு பாடநூல் உரையாடல்ங்கிற சாதாரண ஆதாரத்துல இருந்து இவ்வளவு பெரிய வரலாற்று காலத்தோட ஆரம்ப நிகழ்வுகளை பத்தி நாம சிந்திக்க முடிஞ்சது. இது ஒரு பெரிய சிக்கலான வரலாற்றோட நுழைவாயில் மட்டும்தான். ஆமா. நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி விட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த பாட உரையாடல் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல வியாபாரம் மட்டும்தான் நோக்கமா இருந்திருக்கலாம். ஆனா அரசியல் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணுங்கிற எண்ணம் குறிப்பா ஆங்கிலேயர்கள் கிட்ட எப்படி இவ்வளவு தீவிரமா, வெற்றிகரமா உருவாச்சு? நல்ல கேள்வி. வெறும் பொருளாதார லாபத்தை காப்பாத்துறத தாண்டி ஒரு முழு காலனி ஆதிக்கத்தையே நிறுவ அளவுக்கு அந்த ஆசையை எது தூண்டுச்சு? இந்தியாவோட உள்நாட்டு அரசியல், சமூக காரணங்களா, இல்ல ஐரோப்பாவில இருந்த போட்டி மனப்பான்மையும் உலக ஆதிக்க சிந்தனையுமா?
இந்த ஆதாரத்துல இருக்கிற தகவல்களை தாண்டி இந்த பெரிய மாற்றத்தை தூண்டின உள்நாட்டு வெளிநாட்டு காரணிகள் என்னவா இருந்திருக்கும்? இத பத்தி நீங்களா மேலும் யோசிச்சு பார்க்கலாம். வரலாற்றோட இந்த பக்கங்கள் எப்பவுமே இப்படி ஆழமான கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கும்.